அவளையே சொல்லிட்டு இருக்கீங்க? கடையும் பார்த்துட்டு அவ இங்கேயே வேலை செய்யணுமா? எங்க விடுங்க, சும்மா இருங்க. அத்தை, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? எங்க எதுக்கு இப்ப அத்தை கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு தானே பேசினேன். அதுக்கும் சேர்த்து நான் தான் திட்டு வாங்கிக்கணும். சொன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி, எல்லாம் தூங்க போயிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அப்ப கதவை லாக் பண்ணு. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நீங்க போய் தூங்குங்க. உனக்காக நான் 2 விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எனக்காகவா? ஆமா, எனக்காக நீ கார்லாம் வாங்கி கொடுத்துருக்கிற. நீ எவ்வளவு பெரிய அளவில் பண்ணியிருக்கிற. அதுக்கு நான் பதிலுக்கு ஒரு சின்ன அளவுக்கு அது பண்ணணும்ல. அதுக்குள்ள கையோட ரீட்டா, இது கேக்கு, ரம்மி கல்ச்சர் இல்ல. நீ ஜெயிச்ச உடனே உனக்கு வித்ட்ரா பண்ணணும்னா என்னது? பிரிச்சு பாரு. என்னங்க பூவை இதுல வச்சிருக்கீங்க? சரி விடு, உன் தலையில வச்சிட்டா போச்சு. கரெக்டா வச்சிருக்க நம்பரு? கரெக்டா இருக்கு. ஆனா வேற ஏதோ நல்ல வாசனை வருது. உங்ககிட்ட இருந்தா வருது. நான் பூ வச்சிருக்கேனே, அது சொல்றீங்களா? இல்ல, இது வேற. ஹல்வாவா? அம்மா, உனக்கு பிடிக்கல, சாப்பிடு. எங்க இந்த நேரத்துல யார் பூக்கும் அல்வாக்கும் காலங்காலமா இதுதான் கரெக்டான டைம். எல்லா புருஷன் பொண்டாட்டி இந்நேரத்துல தான் சாப்பிடுவாங்க. நீங்க நிறைய சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சமாதான தூதுவரே இந்த அல்வா தான். இதுதான் பல பிரச்சனைகளை முடிச்சு வைக்குது. சாப்பிடு. வேணாங்க, இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டிருக்கேன். வேணாம். எனக்காக கொஞ்சமா சாப்பிடு. ரைட் எடுங்க. செகண்ட் லெஃப்ட். அங்க ஒரு பெரிய கேட் தெரியுதா? அந்த பிளாக் கலர் கேட். அங்கே நில்லுங்க. அந்த கேட் வீடு தான். நான் கீழே வந்துடுறேன். ஸ்ருதி, எங்க போறீங்க இந்நேரத்துக்கு? ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தேன். ஏன் இந்த நேரத்துல ஆர்டர் பண்ணிருக்கீங்க? லைட்டா பசிக்குது. சொல்லிருந்தா நான் உங்களுக்கு தோசை ஊத்தி கொடுத்துருப்பேன்ல. இல்ல மீனா, பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. மிட் நைட் பிரியாணி நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல, எனக்கு எதுவும் சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். அவர் வந்துட்டாரு. அது இந்நேரத்துல பிரியாணி வாங்கி சாப்பிடுது. எனக்கு என்னங்க தெரியும்? இன்னைக்கு நான் நினைக்கிறது நடக்க மாட்டாங்க போல இருக்கே. என்ன நினைச்சீங்க? ஒண்ணும் இல்ல. பாடு.
இந்த மீனை தண்ணி கூட கொண்டு வந்து வைக்க மாட்டேங்கிறா. நீ போய் எடுத்துட்டு வா அவ. அவங்கள ஏதாவது போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. ஸ்ருதி, என்னம்மா இது? ஆண்டி பிரியாணி சாப்பிடுறீங்களா? என்ன இந்த நேரத்துல பிரியாணி சாப்பிடுற? நல்லா இருக்கும் ஆண்டி, மிட் நைட் பிரியாணி சாப்பிடுற. வாசனையே நல்லாதான் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கும், உட்காருங்க. எனக்கும் லைட்டா பசிக்குதுதான். அப்புறம் என்ன ஆண்டி, உட்காருங்க. ரவி இல்ல? அவன் தூங்கிட்டான் ஆண்டி, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். உட்காருங்க, எடுத்துக்கோங்க. என்னம்மா இது, லெக் பீஸா? ஆமா ஆண்டி, சாப்பிடுங்க. நீதான் சின்ன பொண்ணு, நீதான் ஐயோ, சாப்பிடு. பரவாயில்ல ஆண்டி, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு இருக்கு. ஆமா லெக் பீஸ் முக்கியம். இவங்க பிரியாணி திங்கிறேன்னு என்ன அல்வா சாப்பிட விடாம பண்ணிடுவாங்க போல இருக்கு. அருமையா இருக்குமா. நான் இந்த ஹோட்டல்ல அடிக்கடி சாப்பிடுவேன் ஆண்டி. நல்லா இருக்குல்ல ஆண்டி? நீ வைமா, நான் பாத்துக்கிறேன். நீ Thanks, கையை aunty. கழுவிட்டு போ. படு 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 படு. தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஸ்ருதி பிரியாணி வாங்கி வச்சிருந்தா, நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தேன். இந்நேரத்துக்கு பிரியாணி சாப்பிட்டா செரிக்குமா? அதெல்லாம் செரிக்கும். அவ வயசுக்கு அவளுக்கு செரிக்கும், உனக்கு? எனக்கு மட்டும் என்ன வயசு ஆயிடுச்சு? நம்ம கல்யாணத்தப்பவே கேட்டேன், உங்களுக்கும் எனக்கும் 9 வயசு வித்தியாசம் சொன்னாங்க. சின்ன பொண்ணுன்னு தான் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க. கல்லு சாப்பிட்டாலும் எனக்கு செரிக்கும், நீங்க பேசாம தூங்குங்க. எனக்கு வயசு ஆயிடுச்சு. என்ன எந்திரி 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 எந்திரி. என்னங்க எங்க எங்க இரு சாப்பிடு. வேண்டாங்க, இருங்க இருங்க, அப்படியே வா சாப்பிடுவாங்க. என்ன இருங்க, நான் போய் பிளேட்ல போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், பரவாயில்ல சாப்பிடு. ஐயோ, இருங்க வரேன்.